வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? காஃபி லவருக்கு பிடிச்ச காஃபி மைசூர் பாக். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும். வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் காஃபி மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி காஃபி மைசூர் பாக் செய்ய போகிறோம். அதுக்காக காஃபி பொடி எடுத்திருக்கோம். இது நெஸ்கஃபே காஃபி பொடி 50 கிராம் எடுத்துருக்கோங்க. இதில் பால் ஊற்றி கரைச்சிக்கலாம். அதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். அது இதில் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் எல்லாம் கரைச்சிக்க போகிறோம். ஒரு ஸ்பூனோ அல்லது விஸ்கோ வச்சு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக கரைச்சி முடிச்சிட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் கடலை மாவு போட்டுக்கலாம் 1/2 கிலோ. இந்த கடலை மாவு கூடவே மைதா சேர்த்துக்கணும். அது ஒரு 30 கிராம் அளவுக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு. இது நல்லா லம்ஸுகள் இல்லாமல் கரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா இதே அளவுக்கு நெய் சேர்த்து கரைச்சிக்கோங்க. நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க மைதா எதுக்காக சேர்த்துக்கிறீங்கன்னுட்டு. மைதா சேர்க்குறது அந்த மைசூர் பாக் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். அப்படி அதை சேர்க்கலனாக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எடுக்கிறப்போ உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி மைதா சேர்த்துக்கிறோம். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 400 ml தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடேறதுக்கு முன்னவே சுகர் போட்டுக்கலாம். நம்ம இதுக்காக எடுத்துருக்கிறது 2 கிலோ சுகர் எடுத்துருக்கோம். 2 கிலோ சுகருக்கு 200 ml தண்ணி போதுங்க. ஏன்னா பால் சேர்க்குறோம் நம்ம இதில், அதனால் இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு குடுப்பி போட்டுட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சுகரெல்லாம் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னன்னாக்கா, நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணி அந்த ட்ரையில் எடுத்து நம்ம போடணும். அதுக்காக ஒரு ட்ரையில் நம்ம நெய் பூசி வச்சுக்க போகிறோம். அதுக்காக 2 ட்ரை எடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட சின்ன சின்ன ட்ரை இருக்குது, அதனால் 2 எடுத்துருக்கோம். பெரிய ட்ரை இருந்தால் 1 போதும். இது மொத்தமாக எவ்வளோ கிலோ வரும்ன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த ட்ரையோட சைட்லலாம் நல்லா ரப் பண்ணிக்கணும். ஏன்னா டிமோல்டு பண்ணுறப்போ உடையாமல் வரும். அப்போ தான், அதனால தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நெய் தாங்க அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா திக்காகி வந்துருச்சு. கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 2லேருந்து 3 நிமிஷம் கொதி வந்தாவே போதும், ரெடி ஆகிடும். இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னா ஒரு கம்பி பாதம் அளவுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காஃபி பவுடரும் மில்க்கும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இதுவும் கொதி வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 1 நிமிஷம் கொதி வந்தாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்க போகிறோம். அதாவது கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இது நல்லா திக்காகி மைசூர் பாக்கு பதம் வர்ற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். அது எவ்வளோ நேரம் ஆகும்னாக்கா 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டே இருக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மைசூர் பாக் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா திக்காய் வருது. இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க போகிறோம். அதாவது நம்ம இதுக்கு சேர்த்துக்க போகிறது 1.5 லிட்டர் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி 1/2 லிட்டர் ஆயில் போட்டு கரைச்சி வச்சுருந்தோம் கடலை மாவே. இப்போ இந்த அளவுக்கு திக்காய் வந்ததுக்கப்புறம் ஒரு 300 ml ஆயில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்துக்கிற 1.5 லிட்டர் ஆயில் 3லேருந்து 4 பேட்சை பிரித்து ஊற்றிக்கணும். அது கரெக்டான பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த மைசூர் பாக் ரெடி ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுங்க. அது வரைக்கும் அந்த மைசூர் பாக் பதமாக கிண்டினா மட்டும்தான் கரெக்டான பதத்தில் ரெடியாகி வரும். திரும்பவும் திக்காகி வரும். அந்த சமயத்தில் நம்ம நெய் அல்லது ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் தான் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு நல்லா ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே நெய்யில் கூட செய்யலாம். 2 லிட்டர் நெய் இருந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆகுது. இந்த காஃபி மைசூர் பாக்கை செய்கிறப்போ அதோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. காஃபி லவர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மைசூர் பாக் திக்காய் வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். திரும்பவும் அந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். அது திரும்பவும் திக்காய் வர்ற சமயத்தில் ஆயில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஆயிலை அப்சர்வ் பண்ண வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்கிறப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் மைசூர் பாக் ரெடி ஆகும். திரும்பவும் திக்காய் வந்துருச்சு பாருங்கள். இன்னொரு 300 ml ஆயில் சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்துருக்கிறது 1.5 லிட்டர் ஆயில். இதை 5 பேட்சை பிரித்து சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் பர்ஃபெக்டான ஒரு மைசூர் பாக் ரெடி ஆகுங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க மைசூர் பாக் செஞ்சேன் நல்லா வரல,
சில பேர் சொல்லியிருக்கீங்க சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா வராதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நம்ம கரெக்டான பதத்தில் செஞ்சுருக்க மாட்டோம். திரும்ப கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுது, இல்லைனா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த மைசூர் பாக்கு ரெடி ஆகிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நான். சம்டைம்ஸு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்துருப்பீங்க, அதனால் அது கொலன்னு போயிருக்கும். இல்லைனா ஓவர் குக் பண்ணியிருப்பீங்க, அதனால் ஹார்ட் ஆகிருக்கும் அந்த மைசூர் பாக்கு. ஏன்னா அந்த நம்ம எந்த ப்ராசஸில் செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அது கரெக்டான பதத்தில் வரும். திரும்ப திக்காய் வந்திருக்கு, ஆயில் சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்திருந்த 1 லிட்டர் ஆயில் தாங்க, கொஞ்சமாக மீதி இருந்து அதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ கடாயில் ஒட்டாமல் சுற்றுது பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு வந்துச்சுன்னா மைசூர் பாக்கு ரெடியாகி வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே ஆயில் அப்சர்வ் பண்ணாது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆயிலை ரிலீஸ் பண்ணது இந்த சமயத்தில் மைசூர் பாக்கு ரெடியாகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ட்ரையில் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை கூடி வந்ததுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நெய் சேர்த்துக்கிறோம் ஒரு 300 ml. நமக்கு இந்த மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு 20 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. ஏன்னா நம்ம பால் சேர்த்துறோம், அதுவும் திக்காகணும் இல்லையா, அதனால் இவ்வளோ டைம் எடுத்தது. உங்களுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு உள்ளவே ரெடி ஆகிடும். கரெக்டாக அப்பப்போ பதம் செக் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இந்த மைசூர் பாக்கு ரெடியாகி வந்ததுக்கப்புறம் இதோட ஈல்டு எவ்வளோ வந்திருக்குன்னா 4.5 கிலோவுக்கு உள்ளே வருங்க. ஒரு 1/2 kg எச்சிக்காமே வரும், அவ்வளோதான். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அந்த ட்ரையில் போட்டுக்கலாம். ஈவனாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி 2 ட்ரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒரே ட்ரை இருந்தால் ஒரே ட்ரையில் கூட போடலாம். இது வந்து 2 ட்ரை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ட்ரையிலெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதில் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இது இப்படியே ஒரு 5 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த காஃபி மைசூர் பாக்கு 5 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆறி வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இது ஆறி இருக்குன்னுட்டு. இப்போ இதை கட் பண்ண போயிடலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் கடைசியில் கட்டிங்கை காமிக்கிறேன். அந்த மைசூர் பாக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நடுவில் பாருங்கள், அதை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த மைசூர் பாக்குன்னுட்டு. உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மைசூர் பாக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணுறப்போ அந்த நடுவில் அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வரணும்னா நம்ம சொன்ன மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி மைசூர் பாக்கு வருங்க. நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மைசூர் பாக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். அதாவது காஃபி மைசூர் பாக்கு வாயில் போட்டோன்னே தானாக கரைஞ்சி போகும், அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மைசூர் பாக்கு. ஓகே மக்களே, ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் காஃபி மைசூர் பாக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அதுவும் குறிப்பாக காஃபி லவர் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.